என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் இதை கேட்க வேண்டும். இளைஞர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இத்துணை வருடங்கள் சுரண்டி சுரண்டி நம்முடைய வளங்களை பறித்தவர்கள் இந்த அரசியல்வாதிகள், கட்சிகள். கதிர் ஆடை உடுத்தி ஏமாற்றிய கட்சிகளை நாம் பார்த்துவிட்டோம். சாஃப்ரன் காவி உடையை அணிந்து கொண்டு ஏமாற்றிய கட்சிகளையும் நாம் மொழி அரசியலையும் பார்த்துவிட்டோம். அப்போ மக்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு ஹோப், அந்த கடைசி ஹோப் ஃபார் தமிழ்நாடு. இறுதி நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கை தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே. இவர்களுடைய அந்த துரிதமான நடவடிக்கை ஒன்று பார்க்கும் பொழுது எல்லா தொகுதியிலையும் அவருடைய வேட்பாளர்களை நிற்க வைத்து ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், இளைஞர்களை ஊக்குவித்திருக்கிறார். அதாவது எந்த விதமான நம்பிக்கை இல்லாத இளைஞர்களுக்கு இன்றைய தமிழக இளைஞர்கள் எல்லாரும் நிறைய பேர் ட்ரக்ஸ் அப்படி இப்படின்ட்டு இது எல்லாமே அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டது. அப்போ பாலாஜி என்கின்ற ஒரு மினிஸ்டர், நம்ம முழு பேரை சொல்ல விரும்பல, அவர் என்ன செய்தார் உங்களுக்கே தெரியும். பணத்தை வாங்கிட்டு அது இன்னும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ எந்த ஆட்சியுமே உங்களுக்கு ஒரு நியாயமான ஆட்சி நடக்காமல் இருந்திருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவுகள் நிறைய ஏற்பட்டு இருக்கின்றன. இதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு இளைய தளபதி வந்திருக்கிறார், ஒரு தலைவர் வந்திருக்கிறார். முதல் தடவை நான் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு உற்சாகமும், அவருடைய ஒரு பாடி லாங்குவேஜ் பார்க்கும்பொழுது நல்லதே நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று யாருமே சொல்லுங்க. அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு. சினிமாவில் மட்டும் இல்லைங்க, அவரை சினிமாக்காரர் மட்டும் நினைக்காதீங்க. நிஜ வாழ்க்கையிலும் கஷ்ட நஷ்டங்களை பார்க்காம இறங்கி ஃபீல்டில் இறங்கி நான் வேலை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே நம்பிக்கை தாங்க, நம்புவோம். கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எப்படி என்று பார்ப்போம். நன்றி.